வரட்டும் வரட்டும், அந்த மனுஷன் வந்தோடனே 4 போடு போட்டு விட்றேன். என்னை மனுஷன் நினச்சிட்டதா வேற என்னன்னு நினச்சிக்கிட்டது. இம்புட்டு வெங்காயம் போட்டெல்லாம் உரி, ஐயோ இஞ்சி போட்டு அரைன்னு சொல்லிவிட்டது. கண்ணி என்ன எரியுது அம்மா, அம்மா கண்ணி எரியுதே. வேலை வெட்டிக்கே போல அந்த மாப்பிள்ளைக்கு இம்புட்டு விருந்து வைக்கணும்னு ஏதாவது ஒன்று இருக்குதா? இந்த மனுஷனுக்கு மண்டையில மூளை இருக்குதானே தெரிய மாட்டேங்குது. 2 பேத்துக்கோசரம் இவ்வளவு வெங்காயத்தை உரிக்க முடியுமா? இந்த மனுஷன் எதுக்கு இப்போ ஒரு படையவே திரட்டிக்கிட்டு வந்திருக்கிறது? எல்லாரும் வந்திருக்காங்க, கூப்பிடு. வாங்கண்ணே. ஏன் வாங்க நீன்னு கூப்பிட்டா உன் வாயில என்ன முத்து கொட்டிருமா? வாங்க. எங்க என் மருமவளை காணோம்? அடிச்சுன்னு துரத்தி போடுவாளுங்க. பின்னாடி மருமவ எங்கன்னு வீடை தேடி வந்துருவாளுங்க. உள்ள இருப்பாமா. வாங்க மாப்பிள்ள, வாங்க மச்சான் வாங்க. வாங்க. என்ன இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? எதுக்கு இப்ப ஊரையே திரட்டிக்கிட்டு வந்திருக்கீங்க? அவங்கள பார்த்தா இன்னும் ஊரு மாதிரி இருக்கா? இப்ப நீங்க கறி எடுக்க தானே போனீங்க, இப்ப எதுக்கு இவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அவங்க மட்டும் யாரு? அவங்க யாரு? நம்ம பிள்ளைய கொடுத்துருக்கோம், போதாத குறைக்கும் உன்னோட அண்ணன் வேற. அப்படி இருக்கும்போது அவங்களை எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ? நீ சொன்ன மாதிரி மட்டனு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன், சரியா? சிக்கனு முட்டை எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா குழம்பு வை, சும்மா கட்டமைக்கேன்னு வச்சுக்கிட்டு இருக்காத. எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் வைக்க முடியும். இதுக்கொசரம் நான் போய் கத்துக்கிட்டா வந்து வைக்க முடியும்? வாய் மட்டும் கிளி அடிக்கிறல்ல. சம மட்டன் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஒரு 5 கிலோ. கொஞ்சோண்டு குழம்பு வச்சிரு, கொஞ்சோண்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிரு, நாளைக்கு காலையில் வச்சுக்குவோம். கொஞ்சோண்டு இப்போதைக்கு கொஞ்சம் பிறை மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதையும் கொஞ்சம் குழம்பு வச்சிரு. நாட்டுக்கோழி கொஞ்சம் நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் தண்ணியை எடுத்து மாப்பிள்ளைக்கு சூப்பு மாதிரி வச்சிரு. அப்புறம் முட்டையை எடுத்து கொஞ்சோண்டு இது நல்லா வேக வச்சு அது கொஞ்சோண்டு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், இந்த பெப்பர் தூள்லாம் போட்டு நல்லா பரட்டி எடுத்துரு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மட்டனில் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க சொன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறதா, அதை கொஞ்சம் மட்டன் பிரியாணி பண்ணிட்டு. என்னை பார்த்தேன்னு ஹோட்டல்ல வேலை செய்யற மாதிரி இருக்கா? அதை செய் இதை செய் இதை செய் அதை செய்யும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. யாரு வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை குடும்பத்துக்கும் மாப்பிள்ளைக்கு ஒழுங்கா நம்ம செஞ்சோம்னா தான் போற வீட்டுல நம்ம புள்ள அங்க நல்லா இருப்பா, நல்லா பாத்துப்பாங்க. உனக்கு அதெல்லாம் எங்க இருக்குது? இதெல்லாம் இருந்தா தானே. எனக்கு தான் எதுவுமே இருக்காது. சீக்கிரம் வேலையை செய், அவங்க எல்லாம் பசியோட இருப்பாங்க. இவ்வளோத்தையும் செய்யன்றீங்க, செய்ய வேணாமா? உட்காந்து வெட்டி நான் அடிச்சிட்டு இருக்காம ஒழுங்கா வேலையை பாரு. ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன இல்ல இம்புட்டியும் வாங்கினீங்களே, எம்புட்டு ஆச்சு? அது எதுக்கு உனக்கு? ஒழுங்கா வேலைன்னா வேலையை மட்டும் பாரு. ஆள் இருந்தா உங்களுக்கு தலைகால புரியாதே. அதை வாங்கவும் இதை வாங்கவும் இதை செய்யவும் அதை செய்யவும் பின்னாடி காசுல நம்ம தான் உட்காந்து இருக்கணும். வேலை என்னமோ அதை பாரு. என்னமோ நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற மாதிரி அடிச்சுட்டு கிடக்குற. சம்பாதிக்கிறது நானு, நீ ஏன் அடிச்சுட்டு கிடக்குற? மூஞ்சி முகரை நீட்டிக்கிட்டு இருக்காம வேலையை பாரு. இதுல பின்னாடி எல்லா பொருளும் இருக்கு, எடுத்து உள்ள வை. நீங்க எங்க போறீங்க? பம்பு செட்ல மோட்டரை போட்டு விட்டு போனேன், தண்ணி நிறைஞ்சிட்டு போய் ஆஃப் பண்ண போறேன். போதுமா? வேலையை பாரு. நம்மள வேலை வாங்குறதுல இந்த புருஷனுங்களுக்கு என்னதான் ஆனந்தன்னு தெரிய மாட்டேங்குது. யாரு வந்தாலும் கறி எடுத்துக்கிட்டு வந்துட்டு அதை பண்ணு இதை பண்ணுன்னு ஒரு நாள் உட்காந்து செஞ்சு பார்க்கணும். அப்பத்தானே அந்த வலி வேதனை என்னன்னு தெரியும். நமக்கு எவனாவது செய்யறானா? எவன் வீட்டுக்காவது போன நம்ம மட்டும் எல்லாத்துக்கும் செஞ்சு கொட்டணும், நமக்கு என்ன தலையெழுத்தா? 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னைய வீட்டை விட்டு துரத்தி விட்டு நீங்க 2 பேரும் உள்ள சந்தோஷமா இருக்கீங்களா? வரட்டும், இந்த பஞ்சாயத்துக்காரங்க வரட்டும், வீட்டையும் சேர்த்து என் பேர்ல எழுதுறேன். இவனுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும், அதுக்காக தான் உங்களை வர சொல்றேன். ஆமாங்க, நான் முடிவு பண்ணிட்டேன். இதுதானே நான் சொல்லிட்டேன், இதுதான் என் முடிவு. சேர்ந்து வாழ்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. வாங்க, நேர்ல வாங்க, பேசிக்கலாம். சரி, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. சரி, வைக்கிறேன். சோத்துக்கும் தண்ணிக்கும் இல்லாம ரோடா பசியும் பட்டினியுமா தெரிஞ்சா தெரியும். என்னங்க, என்ன ஆச்சு? நான் பஞ்சாயத்துல சொல்லியிருக்கேன், அவங்க பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பக்கத்துல வந்துட்டாங்களாம். ஓ, சரி சரி. வீடெல்லாம் சுத்தி பார்த்தீங்களே, பிடிச்சிருக்கா? சும்மா சொல்லக்கூடாதுங்க, வீடுனா இதுதான் வீடு. எம்பிட்டு பிரம்மாண்டமா இருக்குது. இந்த மரமெல்லாம் தேக்கா? ஆமா ஆமா, தேக்குதான். ஐயோ அப்பா, இவ்வளோ பெரிய வீடு என் வாழ்நாள்ல பார்த்ததே இல்லை. நீங்க எப்படிதான் இவ்வளோ பெரிய வீட்டில் இருந்துட்டு அங்கே இருந்தீங்கன்னே தெரியல. அந்த வீடு இங்கே இருக்கிற சமயக்கட்டு சைஸு கூட இல்லை, அதை விட இங்கே பெருசாக இருக்கு. எப்படிதான் அங்கே இருந்தீங்களோ, எனக்கு அதுவே இப்போ சங்கட்டமா இருக்குது.
ஏங்க எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் சந்தோஷம் இருந்தால் மட்டும்தான் சந்தோஷமா இருக்க முடியும். அந்த வீட்டில் சின்னதாக இருந்தாலும் அந்த வீட்டில் எம்பிட்டு சந்தோஷம், பேசவும் சிரிக்கவும். அந்த வீட்டில் எப்பயும் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இங்கே பாருங்க, இவ்வளோ பெரிய வீட்டில் ஒரு சின்ன தண்ணியை ஊற்றினா கூட அந்த சத்தம் பெருசாக கேட்கும். சிரிப்பு சத்தம் தாங்க வாழ்க்கைக்கு முக்கியம். இந்த மாதிரி தனிமையில் எந்த சந்தோஷத்தையும் பார்க்க முடியாது. அதான் அந்த காலத்திலே பாட்டெல்லாம் எழுதியிருப்பாங்க போல இருக்கு, தனிமையிலே இனிமை காண முடியுமான்னு. வயசு இருக்கும்போது தெரிஞ்சுக்காதுங்க, கொஞ்சம் வயசாகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தனிமை ரொம்ப கொடுமையா இருக்கும். மச்சான் இவன்டா. ஆமாடா மச்சான், அவனே தான்டா. என்ன ஆட்டம், கொஞ்சம் நெஞ்ச ஆட்டமா. போகி பண்டிகைக்கு பழசு தூக்கி வெளியே வீசுற மாதிரி இவனையும் வேசி போட்டாங்களேடா. அது மட்டும் இல்லடா, போகிக்கு டயரை கொளுத்துற மாதிரி இவனையும் அந்த டயர் மாதிரி கருகி போய் கிடக்குறான்டா, காய்ச்சி போய் கிடக்குறான். என்னடா திமிரு பிடிச்சு திரியுறீங்களா? நான் யாரு என்னன்னு தெரிஞ்சுமே. நீங்க யாருன்னு தெரியாதா? பொண்டாட்டி எல்லாம் துரத்தி விட்டு போட்டு பொண்டாட்டி காசுல உட்காந்து திங்கிற வருவானே. ஏய், நக்கல் பண்ணிட்டு திரியுறீங்களாடா? அன்னைக்கு வாங்கினது பத்தலையா? ஏற்கனவே உன்னையே வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, ஏன்டா கத்திக்கிட்டு இருக்க? இனிமே சோத்துக்கு நீ என்ன பண்ண போற? அத நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. சரி விடுறா விடுறா, நாங்க 2 பேரும் எங்கிட்டாவது ஏதாவது கிடைச்சா பொறுக்கிட்டு சாப்பிடுவோம். எங்க கூட வந்து சேர்ந்துரு. அதுக்கப்புறம் நாங்க சாப்பிட்றதுல உனக்கு கொஞ்சோண்டு கொடுக்குறோம். ஏன்னா உனக்கு சொகுசா உட்காந்து தின்னே பழக்கமாச்சு. என்னடா வேணும் பண்றீங்களா? வேணும் பண்ணிட்டு இருக்கீங்களா இங்க? ஐயோ அம்மா அடிக்கிறாரு அடிக்கிறாரு, அம்மா காப்பாத்துங்கம்மா, அம்மா காப்பாத்துங்கம்மா. எங்க வெளியே ஏதோ சத்தம் கேக்குது. ஆமா, ஏதோ சத்தம் தான் கேக்குது. வாங்க என்னன்னு போய் பாப்போம். சும்மா விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன்டா. யோ, உன்னால கம்பெனி எடுக்க முடியாதா? வா, இங்க வா, கையறியா. அம்மா பாத்தீங்களாம்மா எப்படி அடிக்கிறாருன்னு? யாரு சரோஜா தேவி? உனக்கு இவங்கள பத்தி தெரியாது. இவங்க வேணும்னு நடிச்சுக்கிட்டு தெரியறானுங்க. அம்மா ஐயா போய் சொல்றாருமா, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேம்மா. இப்படியாப்பட்ட அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டீங்களேன்னு கேட்டதுக்கு போட்டு அடிக்கிறாருமா. ஏய், நடிக்காதீங்கடா டேய். கேரே, உன்னால கத்தாம அமைதியா இருக்க முடியாதா? வரது போறவங்க சண்டை எடுத்துக்கிட்டு இருக்கியா? ஒழுங்க மரியாதையா இங்கே உன்னை இருக்க விடாம என் கண்ணுலயே படக்கூடாது போன்னு சொல்லிட்டேன். பஞ்சாயத்து பேசினாதான் போறேன்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க. வாயை மூடிட்டு கப்பு சுப்புன்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இங்க எதையாவது சண்டையை போட்டுக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, நானே உன்னை அடிச்சு துரத்திடுவேன். இவங்க எல்லாம் ஒரு ஆளுங்கன்னு சொல்லி இவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு நீ ஆடுறல. என்னம்மா சண்டை இப்படி போட்டுக்கிட்டு இருக்கீங்க? வாங்கயா, நீங்களே வந்து இந்த பஞ்சாயத்துக்கு ஒரு முடிவை சொல்லுங்க. என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? ஊரே கூட்டிட்டு வர சொன்னேன். ஏமா, இது பெரிய குடும்ப விவகாரம். நான் போய் ஊரே கூட்டிட்டு வந்தா சிரிச்சு எல்லாரும் அசிங்கப்படுத்தி போடுவாங்கம்மா. அதனாலதான் நான் மட்டும் வந்தேன். சரி வாங்க, எது வந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். இவன் ஏன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது? அதனால எந்த முடிவா இருந்தாலும் இங்கே வச்சு பேசுவோம். சரி வாங்க, எல்லாரும் வந்து நில்லுங்க. சின்னவளே நேரா எந்திரிச்சு உட்காரு. நடு வீட்டுல அப்படி படுத்துக்கிட்டு இருக்காம என்ன நினைப்பாங்க? போங்கம்மா, படுத்துக்கிட்டு டிவி பாக்குறது தான் ஆனந்தம். நம்ம வீடு மாதிரி பண்ணாத, எந்திரி. படுக்கட்ட விடுங்கம்மா. ஏன் சந்தியா கீழே படுத்திருக்க? கட்டில போய் படுப்போ. இல்ல நீ சும்மாதான் இரு, தலைவணி எடுத்துட்டு வரவா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, அவ சும்மா தான் படுத்திருக்கா. எந்திரினா எந்திரிக்காம எந்திரின்னு சொன்னேன். விடுங்க, படுத்துட்டு போட்டோம். இந்த சந்தியா டீ எடுத்துக்கோ. அம்மாவுக்குள்ள கொடுங்க, நீ அப்புறம் வாங்கிக்கிறேன். எப்பறம் வாங்குவ? எடு, 100 வாட்டி உங்ககிட்ட கொண்டு வருவாங்களா? சரி விடுங்க, இந்தாங்க நீங்களே எடுத்துக்கோங்க. இந்த சந்தியா டீ எடுத்துக்கோ. யாரு எந்திரிச்சு உக்காந்து வாங்க, மேலைக்கு இது ஊத்திக்காத. போதுமாமா, எந்திரிச்சிட்டேன். ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க. அம்மா என்ன தனியால வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா? நான் வேணா வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாத்த, அம்மா செஞ்சிடுவாங்க. நீங்க இருங்க, அங்கேயே வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க. இங்க வந்தாத ரெஸ்ட் எடுங்க. எனக்கு சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுக்கே சங்கடமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அம்மா செஞ்சுக்குவாங்க. நீங்க இருங்க. ஏதாவது வேணும்னா மட்டும் கூப்பிடுங்க. அண்ணி, கடிச்சுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? இந்த 10 கை இருக்குல்ல, அதை வேணா ஒவ்வொரு கடியா கடிச்சுக்க. ஐயோ, வீட்ல எதுவும் இல்ல, அண்ணன் வரும்போது வாங்கிட்டு வர சொல்றேன். வீட்டுல அவ்வளோ இருக்கும், எடுத்து சாப்பிட மாட்டா. வந்த இடத்துல தான் அது வேணும் இது வேணும். என்ன புது பழக்கம் பழகிட்டு இருக்க நீ? அத்தை விடுங்க அத்தை. போங்கம்மா, அண்ணியும் வாங்கி தரணும், நீங்க வாங்கி சாப்பிட விட மாட்டீங்க. வீட்டுக்கு வா, ஒத்த வைக்கிறேன் உனக்கு. சரி எல்லாரும் குடிங்க, ஏதாவது தேவைன்னா கூப்பிடுங்க. இலையெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டேன், சீக்கிரமா வேலையை பண்ணு. என்ன இன்னும் அடுப்பே பத்த வைக்கலையா? என்ன சும்மாவா இருக்குது? ஒவ்வொன்னாத்தான் பண்ணிக்கிட்டு இருக்குது. இழுதுன்னு 9 மணிக்கெல்லாம் சாப்பாடு ரெடியா இருக்கணும். அதுக்கு மேல போனுச்சுன்னு வச்சுக்க, நான் உன்னை அடிச்சே துரத்தி போடுவேன்னு சொல்லிட்டேன்.
பாத்திரத்தை தூக்கி மேல வச்சிங்கல்ல, அப்ப எப்படி எடுத்து சமைக்கிறது? எடுத்துக்கிட்டு தானே இருக்கேன். இப்ப எதுக்கு கத்துற? வந்து உங்களுக்கு சண்டை போடுறாங்கன்னு சொல்லி எந்திரிச்சு போகணுமா? வாய் வச்சுட்டு கம்மன்னு சொல்லிட்டேன். நவரு, நான் எடுத்து தரேன். எதையும் கீழே வைக்கிறது இல்ல, தூக்கி தூக்கி மேல வச்சிடுறது அவசரத்துக்கு எடுக்க முடியாத அளவுக்கு. இந்த வேற எதுவும் எடுக்கணுமா? இந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் நான் எடுத்துக்கிறேன். வேகமா வேலையை பாரு. எத்தனை ரூபா ஆச்சு? என்ன எத்தனை ரூபான்னு இருக்க? கறி வாங்குறதுக்கே எம்பிட்டு செலவானுச்சுன்னு கேட்டேன். இப்ப என்ன சும்மா அது இதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? குத்து மதிப்பா ஒரு 6000 ரூபாய் ஆச்சு, அவ்வளவுதான். 6000 ரூபாய்க்கு கறியா? யோ உன் மண்டையில ஏதாவது இருக்கா? கடையில போய் சாப்பிட்டாலே அம்பிட்டு ஆகாது. 6000 ரூபாய்க்கு கறி எடுத்துட்டு வரியா நீ? கேரு, இப்ப என்ன குறைஞ்சு போயிட்ட? நாளைக்கு அதைத்தானே வச்சு திம்ப, அப்புறம் என்ன? நான் நினைச்சேன் நீ வெளியே போகும்போதே நினைச்சேன் இந்த மாதிரி தான் வேலை பண்ணுவேன்னு. 6000 ரூபாய் அது இருந்தா ஒரு மாசம் மல்லிகை சாமானே வாங்கி தின்றுக்கலாம். ஒரு நாள் திங்கிறதுக்கு 6000 ரூபாய் செலவு பண்றிய நீயே? ஒழுங்கா வேலையை பாரு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நாம ஒரு பாசினஸ் பண்றதுக்கு காசு தர மாட்டேன்னு சொல்லிட்டான். இப்போ இவங்களுக்கு 6000 ரூபாய்க்கு கறி எடுத்துட்டு வரான். இதெல்லாம் எங்கிட்டாவது விளங்குமா? தின்னே அழிச்சிருவாங்க போல இருக்கே. இவங்கள முதல்ல இங்கிருந்து கிளப்பி விடணும் ஆக்கி போட்டு. இல்லையா நாளைக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்லி நம்ம தலையில இடியை இறக்கிடுவான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். நம்மளோட வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.